ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ராகி பூரியும் அதுக்கு சைடிஷாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரி செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்காமல் அப்படியே இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ஒரு டைம் தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பூரி மாவு எப்பவும் நம்ம பிசைவோம்ல அதே போல் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரி செய்கிறதுக்கு மெயினாக நம்ம எந்த ஒரு டிப்ஸ் அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ராகி மாவு சேர்த்து செய்கிறதால அதுவே நல்லா சாஃப்டாக தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி பூரி மாவு பார்த்துக்கு மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவு மேலே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை இந்த மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாவு ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற விட்டுடலாம். மாவு ஊறிட்டுருக்க அந்த டைமில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அதில் இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கை கையால் 1-2 பிசைஞ்சு வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு எண்ணெயில் அப்படியே பாதி அளவுக்கு வரப்பட விட்டுருங்க. பாதி அளவுக்கு வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அப்படியே எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். ஜீரகம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஜீரகத்தோடைய அந்த ஃப்ளேவர் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் மைன்யூட்டாக தெரியணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகும் சீரகமும் எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடுச்சு. அதே போல் கடலைப்பருப்புடைய கலருமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இது கூட 10 சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கும் போதே இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இதை போல் இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். தக்காளி ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துக்கணும். தக்காளியை வதக்கி விடும்போது இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 400 ml அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக குழம்புக்கு தண்ணி கொதிக்க வைப்போம்ல, அந்த மாதிரிலாம் இங்கே தண்ணியை நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். அதுக்காக தான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்புடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த தண்ணி ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி ஒரு கொதிச்சு வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கெட்டியாகிறதுக்கு கடலை மாவுலாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கே கரைஞ்சி இந்த மசாலா நல்லா கெட்டியாக வழவழப்பாக இருக்கும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்கும். நான் இந்த மசாலாவை கலந்து விடும்போதே பாருங்கள், அந்த மசாலாவோட டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நல்லா வழவழப்பாக இருக்கும். இதில் நம்ம கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து இந்த மசாலாவில் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவில் இருக்கிற சூட்டுலேயே அந்த பெருங்காயத்தூள் வெந்து வந்துடும். ஃபைனலாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் கேழ்வரகு மாவில் நிறைய விதமான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை மூடி போட்டு அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது நம்ம பூரி சுட்டி எடுத்துக்கலாம். பூரி செய்ய மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை ஒரு பக்கம் சூடு பண்ண வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா பூரி மாவை பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம பூரிக்கு மாவு உருட்டிக்கலாம். கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கிறதால உருட்டும் போது அந்த கட்டையில் பிடிச்சிட்டு வரும். அதனால் அந்த கட்டையில் இந்த மாதிரி மாவு நிறைய அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாவு உருட்டிங்க அப்படின்னா கட்டையில் கொஞ்சம் கூட பிடிக்காமல் வரும். ஈஸியாகவும் உருட்டலாம்.
பூரிக்கு மாவு ஊற்றினதுக்கு அப்புறமா அந்த மாவு மேலே எக்ஸ்ட்ரா ட்ரையான மாவுலாம் இருக்கும்ல, அது போகிறதுக்கு அந்த மாவு வந்துட்டு 2 கையை நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா கையிலே ஒட்டிக்கும். பூரிக்கு மாவு வந்துட்டு ரொம்ப தின்னாக ஒட்டிடக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பூரி மாவு வந்துட்டு எண்ணெயில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம். பூரி மாவை எண்ணெயில் போட்டதுமே பூரி மாவில் எல்லா பக்கமுமே எண்ணெய் படுற போல் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பூரி உப்பி வரும். பூரி உப்பி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. பூரியை ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு பக்கம் உப்பி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துடலாம். பூரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். நல்லா உப்பலாக எண்ணெய் குடிக்காத பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே பூரி சுட்டி எடுத்துக்கலாங்க. நான் 2ஆவதாக போட்ட மாவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது அப்படின்னு. பூரி எண்ணெய் குடிக்காமல் இந்த மாதிரி உப்பலாக வர்றதுக்கு ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நம்ம பூரி மாவு வந்துட்டு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உப்பி வரும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். பூரி மாவை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் சூடாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பூரி வந்துட்டு உப்பி வராமல் அப்பளம் போல் வரும். அதே போல் எண்ணெயுமே நல்லா அப்சார்ப் பண்ணும். நான் சொன்ன அந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பூரி செஞ்சு பாருங்கள். நல்ல உப்பலான எண்ணெய் குடிக்காத பூரி நீங்களுமே செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான கேழ்வரகு பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள், உண்மையாகவே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.